அப்புறம் இப்போ சமீபத்தில் ஜஸ்ட் ரீசெண்ட்லி நான் என்னோட ஒரு ஐ திங்க் கோ-ஆக்டர் ஃபீமேல் கோ-ஆக்டருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் செட் தட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see you in that role பண்ணேன். And then immediately I got a message from her saying that at least it's better than not doing an auntie role. Such an insensitive message actually I did not expect. Hi friends, welcome to Samriya channel. இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட சிம்ரன் ஆன் ஸ்டேஜில் தன்னோட ஒர்க் பண்ண ஒரு கோ ஆக்ட்ரஸ் பண்ண ரிப்ளையை பற்றி ரொம்ப கோவமாக பேசியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுன். அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் கூட ஒர்க் பண்ண ஒரு கோ ஆக்ட்ரஸ் இப்போ ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் அந்த மூவியை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். அந்த மெசேஜில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நான் உங்களை அந்த ரோலில் பார்க்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படின்ற மெசேஜை தான் நான் கன்வே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சிம்ரன் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் இருந்து வந்த ரிப்ளை எப்படின்னா, ஆன்டி ரோல்ஸ் பண்ணுறதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரிப்ளையை நான் அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப இன்சென்சிட்டிவான ரிப்ளை அது அப்படின்ற மாதிரி சிம்ரன் ஆன் ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கண்ட டப்பா ரோல் பண்றதை விட ஆன்டி ரோல்ஸ் பண்றதோ இல்ல மெயின் ஆன்டி ரோல்ஸ் பண்றதோ இல்ல 25 வயசு பொண்ணுக்கு அம்மாவா நடிக்கிறதோ அதை நான் கணத்தில் முத்தமிடால் படத்திலே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ரோல்ஸ் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுல இருந்து இணையவாசிகள் யாரா இருக்கும் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. It's better to do auntie roles and main auntie roles, mother of 25 years, that I've done in Kanathil Muttamital also, then playing dabba roles and doing nothing. Doing dabba role and nothing அப்படின்னு சொல்லவும் ஜோதிகா அவர்கள் ரீசெண்டா நடிச்ச இந்த டப்பா காட்டில் மூவி தான் ஞாபகம் வருது எல்லாருக்கும். ஒருவேளை ஜோதிகாவை பத்தி தான் சிம்ரன் அவர்கள் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் எல்லாருக்கும் எழும்புது. இருந்தாலும் சில பேர் ஜோதிகாவோட கேரக்டர் ஒன்றும் அந்த படத்துல டப்பா மாதிரிலாம் இல்லை, அதனால இவங்க ஜோதிகா அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் சிம்ரன் அவர்கள் இந்த ஆண் பெண் 2 பேரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டேஜ்ல பேசினாங்க. இதை கேட்ட உடனே ஒருவேளை அவங்கள தான் சொல்றாங்களோ. I just don't like to be gender specific. I don't see any difference between men and women, and I am loving to be a woman throughout my life, and I feel that we should just be happy the way we are. இந்த பேச்சு பாத்தீங்கன்னா, இந்த டப்பா காட்டில் மூவி அப்போ ஜோதிகா அவர்கள் நிறைய ஹிந்தி சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அங்க எல்லாத்துலயுமே தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியை போட்டு தாக்கியிருந்தாங்க. தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஆணாதிக்கம் அதிகம், பெண்களுக்கு பெருசா ரோல் இருக்காது, அங்க இருக்க டைரக்டர்ஸ்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ரோல்ஸ் எதுவுமே எழுதுறது கிடையாது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ்க்காக தான் கதை எழுதுறதும் படம் எடுக்கிறதுமா இருக்காங்க. அதுவும் 40+ ஏஜ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஹீரோயின்ஸுக்கு எந்த விதமான கதைகளும் அங்க கிடையாது. ஆனா பாலிவுட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி கிடையாதுப்பா. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால பெண்களுக்கு முக்கியத்துவம் தர கதைகள்லாம் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜோதிகா பேசியிருப்பாங்க. அப்போ அந்த விஷயம் வெளியே வந்தப்போவும் ஜோதிகாக்கு எதிராக எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தாங்க. என்னங்க, அந்த சினிமாக்கு போயிட்டீங்கன்றதுக்காக தமிழ் சினிமாவை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? இந்தி பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி பெருமையா பேசிக்கோங்க, அதுக்கு நீ ஏன் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி இவ்வளவு மோசமா பேசுறீங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா நான் ஒரு இடத்துல சூர்யா அவர்களை பத்தி இன்டர்வியூல பெருசா பேசினேன்னா எல்லாரும் சூர்யாவை நல்லவர்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல சூர்யா அவர்கள் என்ன பத்தி பெருமையா பேசினா அப்பவும் சூர்யா அவர்கள் தான் நல்லவர், எவ்வளவு உயர்த்தி பேசுறாரு தன்னோட மனைவியை பத்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களால என்னோட ஐடென்டிட்டியே தொலைஞ்சு போதோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கூட எனக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ஆண் பெண் பாகுபாடு பத்தி பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸா ஜோதிகா அவர்கள் தான் நிறைய பேசியிருக்காங்க. பிலிம் இண்டஸ்ட்ரியில இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதை பத்தி தான் சிம்ரன் அவர்கள் சொல்றாங்களோன்னு ஒரு பெரிய டவுட்டே வருது. Of judging ourselves and having the difference of opinion and comparing ourselves to a different gender, I feel this I've earned it on my own. நம்மள இன்னொரு ஜெண்டரோட நம்ம கம்பேர் பண்ணி ஜட்ஜ் பண்ணி பேசுறதுக்கு பதிலா நம்ம எப்படி இருக்குமோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். அது இல்லாம நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்னோட உழைப்பு தான் காரணம், நானே தான் இதை ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சிம்ரன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது சொல்லும் போதோ ஒருவேளை ஜோதிகா பத்தி தான் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்தது. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஹீரோயின்ஸ்க்கு மார்க்கெட் போகும்பொழுது, அதாவது எப்போ மார்க்கெட் போகும், அவங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு மார்க்கெட் போகும். அந்த மாதிரி சமயத்துல மெயின் ஹீரோயின்ஸா பண்ணவங்க எல்லாமே அந்த கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ரோலா இருக்கணும், அண்ட் அதுல நான் கொஞ்சம் மெயினா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து கதைகள் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயினை பேஸ் பண்ணி எடுக்கிற படங்களே ரொம்ப கம்மி தான்.
அப்படி பார்க்கும்பொழுது ஜோதிகா அவர்கள் நடிச்ச படம், அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் நடிச்ச படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2D என்டர்டைன்மெண்ட், அதாவது சூர்யா ஜோதிகா இவங்களோட ஃபிலிம் கம்பெனி டைரக்ட் பண்ண மூவிஸா தான் அநேகமா இருக்கும். 36 வயது நிலைவா இருக்கட்டும், மகளிர் மட்டும், பொன்மகள் வந்தால், இந்த எல்லா மூவியுமே வந்து 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதாவோ இல்லை டைரக்ட் பண்ணதாவோ தான் இருக்கும். ஒருவேளை இதை வச்சுதான் சிம்ரன் அவர்கள் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு, அதாவது என்னோட மார்க்கெட் போன பிறகும் நான் நடிச்ச படங்கள் எல்லாமே எனக்கு வந்த வாய்ப்பு, தானா வந்த வாய்ப்பு, அதுக்கப்புறம் நானா சூஸ் பண்ணி நடிச்ச படங்கள் தான். ஸோ நான் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேனோ, என்ன ரோல் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே எனக்கு சொந்தமானது. அண்ட் அதுக்கு வந்து பேரும் புகழும் என்னையே சேரும். இது என்னோட உழைப்பு, நான் அதை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது, நானா வளர்ந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. auntie role or a mother role or whichever, I don't want to say that word, role, it is my choice and it has earned me a good name. நான் எந்த ரோல் பண்ணியிருந்தாலும், ஒரு மதர் ரோலா இருக்கட்டும் இல்லை வேற எந்த மாதிரியான ரோல் பண்ணியிருந்தாலும், நான் சில ரோல்ஸோட பேரெல்லாம் சொல்ல விரும்பல, எந்த ரோல் பண்ணியிருந்தாலும் அந்த ரோல் வந்து சூஸ் பண்ணது நான் தான். அண்ட் அந்த ரோல் எனக்கு ஒரு நல்ல பேரையும் எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சிம்ரன் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு எல்லாருமே வந்து இதுக்கு காரணம் ஜோதிகாவா தான் இருப்பாங்க, அந்த சைட்ல இருந்து மெசேஜ் அனுப்பின ஆள் வந்து கண்டிப்பா ஜோதிகாவா தான் இருப்பாங்க அப்படின்னு டிசைட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல 90% ஆஃப் த பீப்புள் ஜோதிகாக்கு எதிராக கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சில பேர் ஜோதிகாக்கு சிம்ரனை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, ஜோதிகா அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜோதிகா அவர்கள் நிறைய இடத்துல சிம்ரனை பாராட்டி பேசியிருக்காங்க. என் டைம்ல எனக்கு சிம்ரன் தான் ரொம்ப பிடிக்கும். கம்ப்ளீட் பர்சன், ஒரு ஃபிகர், ஒரு டிக்னிட்டியோட கிளாமர் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ டான்ஸர் அண்ட் பெர்ஃபார்மர் எல்லாமே மூணுமே சேர்ந்து ஷி வாஸ் லைக் a complete picture. இப்படி பேசினவங்க எப்படிப்பா சிம்ரன் கிட்ட அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ மட்டும் இல்ல, ஜோதிகா ஒரு ஹிந்தியில சைத்தான்ற ஒரு மூவி நடிச்சாங்க. அப்போ அந்த சமயத்துல எடுத்த இன்டர்வியூஸ்ல கூட பாத்தீங்கன்னா சிம்ரனை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாங்க ஜோதிகா. சந்திரமுகி படத்துல ஒருவேளை நீங்க பண்ணலன்னா யார் பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்வி கூட அவங்க சொல்லுவாங்க சிம்ரன் தான் அந்த ரோலுக்கு பெர்ஃபார்மரா சூப்பரா இருப்பாங்க, ஏன்னா ஆக்சுவலி அந்த ரோல் வந்து சிம்ரனுக்கு தான் போயிருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் மதிப்புக்குரிய ஒரு இடத்துல சிம்ரன் அவங்க வச்சிருக்கும் பொழுது எப்படி சிம்ரன் கிட்ட எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிம்ரன் அவர்கள் ஜோதிகாக்கோ இல்ல எந்த ஒரு ஆக்ட்ரஸுக்கோ ஒரு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா இந்த ரோல்ல உங்களை பார்க்க சர்ப்ரைசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுமே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட தானே கொடுக்குது. அந்த விஷயத்த பார்த்து அந்த ஆக்ட்ரஸ் கோமா இருக்கலாம். என்னதான் சிம்ரன் அவர்கள் அது அவங்களோட ஒப்பீனியன்னு சொன்னாலும் அதே மாதிரியான ஒப்பீனியன் தானே அந்த பக்கம் இருக்கவங்களுக்கும் இருக்கும். அதனாலதான் அந்த பக்கம் இருந்த கோ ஆக்ட்ரஸ் அந்த மாதிரியான ஒரு ரிப்ளை போட்டிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு வராங்க. இதுவும் ஒரு வகையில கரெக்ட் தானப்பா அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. எதுவா இருந்தாலும் சிம்ரன் அவர்கள் மெசேஜ் பண்ணது ஒரு கோ ஆக்ட்ரஸுக்கு தான் சொன்னாங்களே தவிர அவங்க தான் பேர் சொல்லல. இது எல்லாமே எல்லாரோட அசம்ஷன் தான். இவங்க சொன்ன வார்த்தைகள் வச்சு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்னும் ரொம்ப சில பேர் அது வந்து ஜோதிகாவா இருக்க மாட்டாங்க, ஒருவேளை ஸ்னேகாவா இருக்குமோ, ஒருவேளை லைலாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு வராங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கூட சிம்ரன் அவர்களோட சேர்ந்து நடிச்ச கோஸ்டார்ஸ் தான், இன்னுமுமே பாத்தீங்கன்னா சினிமால நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிம்ரன் மறைமுகமா சொன்ன அந்த ஹீரோயின் கோஸ்டார் யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.